This video is sponsored by SPO School of Business Organization online part-time platform. If you interested, send your qualification and name in this number. 9994104160. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆகஸ்ட் 25. அந்த காலத்து லண்டன் மாநகரை ஒட்டிய புறநகர் பகுதி. இரும்பு பட்டறையில் உதவியாளராக இருந்த ஏழைக்கு பிறந்த 3வது குழந்தை அது. வறுமை என்னவெல்லாம் செய்யும் என்பதை பட்டு அனுபவித்தது அந்த குழந்தை. ஒரு புத்தக வியாபாரியிடம் 7 ஆண்டு காலம் வேலை செய்தது. அதுவே பல அறிஞர்களின் புத்தகத்தை வாசிக்க வைத்தது. சாதனையாளர்கள் வசதிக்காக இயங்குவதில்லை, உருவாக்குகிறார்கள். 20 வயதுக்குள்ளேயே விஞ்ஞானி ஹம்ப்ரி டேவியின் உரையை கேட்டுவிட்டு அவரிடம் உதவியாளராக முடிந்தது. காந்தத்திற்கும் மின்சாரத்திற்கும் உள்ள தொடர்பை கண்டறிய முடிந்தது. அதனால் மின்சாரம் உருவாக்கும் டைனமோ உருவானது. மின்காந்தவியல் எனும் எலக்ட்ரோ மேக்னட்டிசம் துறை எழுந்தது. இயற்பியலில் மட்டுமல்ல இவரது சாதனை. பென்சின் எனும் ரசாயனத்தை கண்டறிந்தது. அது மட்டுமல்ல, புன்சன் பர்னரை உருவாக்கியது. நீர்மங்களிலிருந்து மின்காந்த பகுத்தல் செய்து காட்டியது என அவர் செய்த அறிவியல் அற்புதங்கள் பல பல. இந்த உலகம் கண்ட மிகச்சிறந்த விஞ்ஞானிகளுள் முதல் வரிசையில் வருவார் மைக்கேல் ஃபாரடே. முறையாக பள்ளிக்கூடத்தில் படிக்க வசதி வாய்ப்பில்லை, ஆனால் உலகமே தன்னை படிக்க வைத்திருக்கிறார். ஊக்கமும் உழைப்பும் இருந்தால் உயரலாம் என்பதற்கு அவர் ஒரு நிலையான அறிவியல் சான்று. 1867ஆம் ஆண்டு தன் 75ஆம் வயதில் மைக்கேல் ஃபாரடே உயிர் நீத்த நாள் என்று, மின்சாரத்தின் பயனை அனுபவிக்கும் ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டிய நாள் என்று. அந்த ஊரில் ஒரு ராமாயண சொற்பொழிவு. அனுமனுக்கு சொல்லின் செல்வன் என்ற பெயரும் உண்டு. தமிழுக்கு கிடைத்த சொல்லின் செல்வர் வாரியார் சுவாமிகள் பேசிக் கொண்டிருக்கிறார். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் ஈராக எல்லோரையும் இயல்பாக கவரும் அவர் சொற்பொழிவு. குழந்தைகளுக்கு நிறைய சுவையான கதைகள், பின் கேள்விகள், அதற்கு பரிசுகள், பெரியவர்கள் மனந்தொட்ட தத்துவ விசாரங்கள் என எல்லோர் மனதையும் தொடும் தனித்துவமிக்க உரை அது. அவரது பேச்சின் சிறப்பு அது. அந்த ஊரில் அவரது பேச்சின் அருமை தெரியாத ஒரு சிலர் இடையே எழுந்து போகிறார்கள். அப்பொழுது வாரியார் சுவாமிகள் சொல்கிறார், இந்த ஊரிலும் சொல்லின் செல்வர்கள் இருக்கிறார்கள் என்று. எழுந்தவர்கள் யாரை சொல்கிறார் என்று நின்று கேட்கிறார்கள். இந்த ஊரில் நான் சொல்லின் செல்பவர்களும் இருக்கிறார்கள் என்றாராம். அவரையும் இழுத்து அமர வைத்து விடுகிறார் வாரியார் சுவாமிகள். 8ஆம் வயதிலிருந்து கவிபாடும் ஆற்றல் இயல்பாக வந்துவிட்டது அவருக்கு. யாரையும் தன் நாலடி வெண்பாவால் ஈர்த்துவிடும் ஆற்றலும் அவர் வசம் வந்துவிட்டது. தமிழர்களின் இதயம் தொட்ட திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் காட்பாடிக்கு அருகே காங்கேயநல்லூரில் 1906ஆம் ஆண்டு அவதரித்த நாள் என்று. நட்சத்திரங்களை பற்றி பேசும் பொழுது நம் பகுதியில் பிரபலமாக இருக்கும் 2 திரை நட்சத்திரங்களின் பிறந்த நாள் இன்று. 1929இல் நடிகை எஸ். வரலட்சுமி பிறந்த நாள் இன்றுதான். 1952இல் இதே நாளில் அருப்புக்கோட்டைக்கு அருகே ராமானுஜபுரத்தில் அரிசி ஆலய அதிபர் மகனாக பிறந்தார் மற்றொருவர். விஜயராஜ் இயற்பெயர். மதுரையில் வளர்ந்தார். திரைப்படத்தில் தோன்ற வேண்டும் என்று விரும்பினார். விஜயகாந்தாக மாறினார். 1978இல் இனிக்கும் இளமையாக தொடங்கியது. தூரத்து இடிமுழக்கம் கேட்டது. பின் சட்டம் ஒரு இருட்டறை என பேசியது. வைதேகி காத்திருந்தாள் படம் அந்த நடிகருக்குள் இருக்கும் இன்னொரு கலைமுகத்தை காட்டியது. ரமணா நாட்டின் தலையாய பிரச்சனையை தொட்டதால் எல்லோர் இதயத்திலும் இடம் பிடித்தது. 2010இல் வந்த விருதகிரி விஜயகாந்த் அவர்களுக்கு 125வது படம். அதற்குள் 2005இலிருந்து அரசியல் கட்சி தொடக்கம். 2011 தமிழக சட்டசபை தேர்தலுக்கு பின் எதிர்க்கட்சி தலைவராகவும் வலம். 1952 நடிகர் அரசியல்வாதி விஜயகாந்த் பிறந்த தினம் இன்று. மரபு இசைக்கு பெயர் பெற்ற காவிரிக்கரையின் திருவையாறில் பிறந்ததால் மட்டுமல்ல, தன் குடும்ப மரபும் அதற்கு ஒரு காரணமாக அமைந்தது இவருக்கு. நித்யஸ்ரீ மகாதேவன் தன் 16ஆம் வயதில் மேடையில் கச்சேரி நிகழ்த்தினார். அன்று அவர் பாடிய விதம் பல ஜாம்பவான்களையே வியப்பின் விளிம்புக்கு கொண்டு சென்றது. அது பாட்டி டி.கே. பட்டம்மாள் தன் இளம் வயதில் செய்த சாதனையை நினைவுபடுத்தியது. 100க்கும் அதிகமான இசைத்தொகுப்புகளை வெளியிட்டிருக்கும் நித்யஸ்ரீயின் குரலின் துவனியும் எடுப்பும் அலாதியானது.
அது அவரது முதல் திரைப்பாடலிலும் வெளிப்பட்டது. 1973 பாடகி நித்யஸ்ரீயின் பிறந்த தினம் இன்று. ஆதவனின் எழில்மிகு தோற்றம், நறுமணத்தால் நம்மை கவரும் மலர்கள், நளினமாய் நம்மை மயக்கும் கலைகள், மாசில்லா புன்னகையாய் மகிழ்விக்கும் மழலைகள் என அழகான படைப்புகளுக்கு உயிர் கொடுப்பது நம் விழிகள். வெளிகளால் வெளி உலகை காணும் நாம், நம் கண்கள் வழியே மற்றவர்களும் உலகை காண நமக்கு கிடைத்துள்ள வாய்ப்பே கண்தானம். விழிக்கு வெளிச்சம் தேவைப்படுவோருக்காக செய்திடுவோம் கண்தானம். தேசிய கண்கொடை விழிப்புணர்வு இருவார நிகழ்வுகளின் தொடக்க நாள் என்று. SPO School of Business Organization online part-time platform. If you interested, send your qualification and name in this number 8637471778. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.